இன்றைக்கி நம்ம எங்கே கிளம்பிட்டோம்னா ஸ்விக்கி ஆர்டருக்கு தாங்க போகிறோம். இன்றைக்கி டே 16. ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து மாட்டு பொங்கல். ஆமாங்க, சரி அப்படியே சும்மா இன்றைக்கி ஒரு வீடியோஸ் எடுத்துகிட்டு விலாக் மாதிரி எடுக்கலாம் அப்படின்ட்டு. இன்றைக்கி ஒரு ஃபுல் டே, நம்ம ஃபுல் டே இல்லை, 11 மணிலேருந்து மதியம் 3 மணி வரைக்கும், மறுபடியும் 7 மணிலேருந்து நைட்டு 11 மணி வரைக்கும். இந்த டைமில் மட்டும் நம்ம ஸ்விக்கி ஓட்டினா நம்ம எவ்வளோ எடுக்க முடியும் அப்படின்னு ஒரு சின்னதாக ரேண்டம் விலாக் மாதிரி பார்க்கலாம். ஓகேங்க, பார்க்கலாம். வேற வழக்கம் போல் லேட் பண்ணிட்டோங்க. ஆமாங்க, ஏன்னா 11 மணிக்கே ஸ்விக்கியில் லாகின் பண்ண வேண்டியது இப்போவே 11:14 பக்கம் ஆச்சு. இன்னும் 6 நிமிஷத்துக்குள்ளே நம்ம ஆர்எஸ்புரத்தில் இருக்கோம். இப்போ தான் நம்ம ஜிஎம்எஸ்லேருந்து கிளம்பி போகிறோம். ஆமாங்க, வழக்கம் போல் லேட்டு தான் நிற்கும். ஏன்னா ஏன் 6 நிமிஷத்துக்கு மேலே போகலாம், என்ன ப்ரோ பிரச்சனை இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா பிரச்சனை இல்லை தான். ஆனால் நான் வந்து இப்போ இன்சென்டிவ் ஸ்லாட்காக ஓட்டிகிட்ருக்கேன். ஒரு ஆர்டர் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு ஸ்விக்கி சைட்லேருந்து 5200 வீக்லி பம்பர் அந்த மாதிரி வரும். ஸோ அதை ட்ரை பண்ணுறதுக்கு தான் ஓட்டிகிட்ருக்கோம். அதில் மொத்தம் 4 மேண்டேட்ரி ஸ்லாட் வந்து கம்ப்ளீட் பண்ணோம். அதில் நேற்று 2 மேண்டேட்ரி ஸ்லாட்டு, அதாவது மேண்டேட்ரி ஸ்லாட்னால் என்னென்னா இதை வந்து நீங்கள் கம்பல்சரியாக இதை நீங்கள் முடிச்சே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அது எப்படின்னா நம்மளுக்கு காலையில் 11 மணிலேருந்து மதியம் 3 மணி மட்டும், அதுக்கப்புறம் நைட்டு 7 மணிலேருந்து 11 மணி வரைக்கும் இந்த 2 மேண்டேட்ரி ஸ்லாட்டு. ஸோ நேற்று 2 ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணிட்டோம், இன்னும் 2 பெண்டிங்கில் இருக்குது. அந்த 2 வந்து இன்றைக்கி நம்ம ஓட்டிட்டோம்னா கேல்குலேட் ஆகிடும். இந்த 100 ஆர்டர் நம்ம 2 நாளில் ஓட்டணுமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. நம்ம மொத்தம் 4 நாள் டைம் இருக்குது. இந்த 4 நாளில் நம்ம மொத்தம் 100 ஆர்டர் ஓட்டணும். அந்த 2 நாள் முடிஞ்சு 26 ஆர்டர் ஓட்டிருக்கோம். மொத்தம் இன்னும் 16, 17, 18, இன்னும் 3 நாள். ஒரு நாள் முடிச்சு இன்னும் 3 நாள் இருக்குது. 3 நாளில் நம்ம ஓட்டிடலாங்க. பார்க்கலாம், நம்ம அடிச்சு பிடிச்சி ஓடிட்டு இருக்கேன். காலையில் வந்து நேரத்தில் எழுந்திருக்கணும். நம்மளுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்புறம் ஒரு ஆர்டர் போட்டிருக்காங்க. மொத்தம் டோட்டல் டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 0.48 கிலோமீட்டர்ஸ். இன்றைக்கி என்னென்னா ஃபெஸ்டிவல் டைம்னால நம்மளுக்கு 0.48 கிலோமீட்டர் ஓட்டுறதுக்கே நம்மளுக்கு 50 ரூபா கொடுக்குறாங்க. ஆமாங்க, சாய் கிங்ஸ்ன்னு ஒரு கடை, அங்கே தான் நம்ம போய் ஃபுட்டு வாங்க போகிறோம். அவ்வளோதாங்க, இங்கே தான் இருக்குது சாய் கிங்ஸ். இதோ ഇവിടെ ഉണ്ട്. जी 98942 ఆల్రెడీ ఇస్తుంది. $350 மீட்டர் தாங்க பாரத் பெட்ரோல் பங்குக்கு. அப்புறம் அந்த பக்கம்னா என்ன இருக்குது, கிளாக் அந்த பக்கம் நம்ம சென்னை மொபைல்ஸ் பக்கத்தில் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். $184 சேஞ்ச் இல்லைங்களே. நீங்கள் ஜிபே பண்ணிடுறீங்களா டோட்டலாக? பார்க்குறேன். தரேங்க. இப்போ இதுக்கு இவங்க எவ்வளோ அமௌண்ட் தராங்க நீங்களே பாருங்கள். ₹59 டோட்டலாக. கிட் நெக்ஸ்ட் ஆர்டர். அடுத்த ஆர்டர் வாங்குறதுக்கு போயிடலாங்க. செகண்ட் ஆர்டரையும் வாங்கியாச்சுங்க. அன்னப்பூர்ணாலும் வாங்கிட்டு கிளம்பியாச்சு. எல்லாம் மறந்து பின்னே வருவேன், நீ சம்மதித்த நான் தருவேன்.
பாம்பு. தேங்க்ஸ் கா. 648375 அவ்வளோதாங்க. நல்ல வேலை கேக் ஆர்டர் எப்படி கொண்டு போக போகிறோம் பேக்கில் வச்சுன்னு நினச்சிட்டு இருந்தேன். இப்போ டைம் எவ்வளோ ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 2 மணி ஆச்சு. இது வரைக்கும் நம்ம எவ்வளோ ஆர்டர் ஓட்டியிருக்கோன்னா 7 ஆர்டர் வரைக்கும் ஓட்டிட்டோங்க. 7 ஆர்டருக்கு எவ்வளோ நம்ம ஏர்னிங்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 324 ரூபா ஏர்னிங்ஸில் இருக்குது. மேக்ஸ் போனஸில் 300 ரூபா இருக்குங்க. டோட்டலாக 624 ரூபா. நம்ம 3 மணி ஷிஃப்ட்டு கம்ப்ளீட் பண்ணோன்னே இந்த 624 ரூபா நம்மளுக்கு வந்துடும். இதோட நிற்க போகிறது இல்லைங்க, இன்னுமே ஆட் ஆகும். 624 கூட இதுக்கப்புறம் நம்ம எவ்வளோ ஓட்டுறோமோ அது ஆட் ஆகுங்க. அதான் லைட்டாக வயிறு வேறு நான் ஆரம்பிக்கிறதுக்கு ஆரம்பிச்சிருச்சுங்க. சரி அதுதான் லைட்டாக வந்து ஏதாவது குடிக்கலாம் அப்படின்னு வந்தாச்சுங்க. அவங்க ரொம்ப டயர்டாகிடுச்சுன்ட்டு ஏதாவது ரெஃப்ரெஷ்மெண்ட்டு குடிக்கலான்ட்டு வந்துட்டோம். அண்ணன் கடையில் மோர் இருந்துச்சுங்க. மோர் குடிச்சிட்டு கிளம்பியாச்சு. 7 ஆர்டர் ஓட்டியிருக்கோங்க. இது வரைக்கும் நம்மளுக்கு 7 ஆர்டருக்கு 300 ரூபா கொடுத்துருக்காங்க. இன்னும் 324 ரூபா இருக்குது. அது வந்துடும். அதுக்கு லாஸ்ட் ஆர்டர் ஒன்று போட்டாங்க. இந்த 3 மணி ஷிஃப்ட் ஜோனில் லாஸ்ட் ஆர்டரு 2:27 ஆச்சு, 29 ஆச்சு. இன்னும் 20 நிமிஷம் ஆகுது இந்த ஆர்டர் கொடுக்குறதுக்கு. இதையும் கொடுத்துட்டோன்னா கரெக்டாக நம்மளுக்கு 3 மணி ஆயிரும், அதான் முடிஞ்சிடும். அதனால் பிரச்சனை இல்லைங்க. $805-806. இந்த அட்டை நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சுங்க. இன்னும் ஒரு முகத்தில் ஒரு சிரிப்பே இல்லை. அது அப்படி அவ்வளோதாங்க. டைம் எவ்வளோ? 2:54 ஆச்சு. இதோட நம்ம இந்த ஆர்டர் க்ளோஸ் பண்ணிக்கலாம். இந்த ஆர்டருக்கு நம்மளுக்கு எவ்வளோ கொடுக்குறாங்கன்னா 149 ரூபா கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் 49 ரூபா ரிட்டர்ன் ஏர்னிங்ஸ் கொடுக்குறாங்க. ஏன்னா இங்கேருந்து நம்ம மறுபடியும் ஆர்எஸ்புரம் போகிறதுக்கு 10 கிலோமீட்ரு, அதனால் ரிட்டர்ன் ஏர்னிங்ஸ் கொடுக்குறாங்க. டோட்டலாக இன்றைக்கி நம்ம எவ்வளோ ஓட்டியிருக்கோன்னு பார்க்கலாமா? 426 ரூபா நம்ம ஓட்டியிருக்கோம் 3 மணி நேரம் 14 நிமிஷத்தில். இன்னும் 350 ரூபா நம்மளுக்கு வர வேண்டியது இருக்குங்க. 426 426 ப்ளஸ் 350 776 ரூபா நம்ம இந்த 3 மணி நேரத்தில் ஓட்டியாச்சுங்க. ஓகேங்க,
இதுக்கப்புறம் 7 மணிக்கு லாகின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வீடியோ கண்டினியூ பண்ணுறேன்.